கைஸ், இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோடனே முதல் வேலையாக மொட்டை மாடிக்கு ஓடி வந்து இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. ஜில்லுன்னு இருந்தாலே நமக்கு நல்லா சூடாக கிறிஸ்பியாக சாப்பிடணும் தானேங்க தோணும். அப்படின்னு அம்மா கிட்ட கால் பண்ணி என்னம்மா சாப்பாடு சொல்லுங்க, நான் கீழே வரேன்னு சொன்னால் அம்மா தோசையும் கத்திரிக்காய் சட்னி சொல்லிட்டாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்காதுங்க. என்ன பண்றது, பசிக்குதே, சாப்பிட்டுதானே ஆகணும், வேற வழி இல்லை. என்ன மாதிரி நீங்களும் யோசிச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ அந்த கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. அதுங்க கத்திரிக்காய் வெட்டி போட்டுக்கலாம். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், எதுக்கு இவங்க வெட்டி தண்ணியில் போட்டுட்டு இருக்காங்கன்னு தானே. அதை கழுவணும்ல. இது வரைக்கும் இந்த சட்னியை சாப்பிட்ருக்கீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. அடுத்தது சட்னிக்கே டேஸ்ட் கொடுக்குற தக்காளி வெட்டி போட்டுக்கோங்க. அடுத்ததான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகா. மெயினாக உப்பு போட மறந்துடாதீங்க, அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதை நம்ம வேக வைக்கணும். 3 விசில் வர வரைக்கும் அதை நல்லா வேகட்டுங்க. விசில் போகிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஆனால் அது நல்லா வெந்துருச்சு. வேக வச்சு தண்ணி மட்டும் கூட தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், அதுவும் சூப்பராக இருக்கும். மிக்ஸியில் மாற்றியாச்சு. பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல, அதில் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். நடுவில் நானும் பண்ணுறேன், நீங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தேங்க. சட்னி ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஆனால் இதை வெறுமா கொடுத்தா எங்கள் அப்பா சாப்பிட மாட்டார். அதை இப்போ தாளிக்கணும் வேற. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு உளுத்தம் பருப்பு போட்டு மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டுடணும். இதில் ஊற்றிட்டா சட்னி ரெடி தான். இதுக்கு பேர் தான் கத்திரிக்காய் சட்னி. இந்த சட்னியை நீங்கள் இட்லி, தோசை, அப்புறம் பொங்கல் கூட வச்சு சாப்பிட்லாம் கைஸ். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.